ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. இல்ல இவரு ரொம்ப நல்லவரு. அதாவது இந்த குறிப்பிட்ட ஃப்ரெண்ட் ரொம்ப சினிமா டயலாக்லாம் பேசியிருக்காரு. அவரு நெறைய சினிமா பார்ப்பாரோ தெரியல. என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்ன சுத்தி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் விட இவர் ரொம்ப நல்லவரு. மத்தவங்களுக்குலாம் என்னென்னமோ பழக்கங்கள் இருக்கு. ஆனா இவர்கிட்ட எந்த ஒரு தீய பழக்கமும் கிடையாது. அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு. நீங்க பணம் இருக்குன்னு சொல்லி யாருக்கு வேணாலும் அ குடுக்கலாம். ஆனா இவர் மாரி ஒரு நல்லவர் உங்களுக்கு கிடைக்காது." அப்படின்னு இவர் பெரிய பெரிய டயலாக் எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் பொறுமையா உட்காந்து பின்னுடைய அப்பாவும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. கேட்டுட்டு, "சரி பார்க்கலாம். நீங்க யோசிக்காதீங்க. போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆ பேசி முடிச்சுட்டு இவங்க வெளிய வந்திருக்காங்க. வெளிய வந்து அவங்க அண்ணன்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. தங்கச்சி மீது பாசம் இருக்கலாம். ஆனா உங்களுடைய கெத்த காட்டணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க." அப்படின்னு இவங்க ஒரு டயலாக் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க பேசியிருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப நிதானமா கேட்டிருக்காரு. ஏன்னா பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அவர் நிதானமா தான் கேட்பார் எல்லா விடயத்தையும். என்ன முடிவு செய்யப்பட்டது என்பது தெரியாது. இருந்தாலும் ஒரு காதலுக்காக ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு, ஒரு நண்பனுக்காக துணிந்து பல நண்பர்கள் இணைந்து இந்த விடயத்த மேற்கொண்டிருக்காங்க.